அதுல நீ மயங்கி போகாதே இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே இன்பம் கொடுக்கும் முடிவில் வாழ்வை அளிக்கும் இன்பம் கொடுக்கும் முடிவில் வாழ்வை அளிக்கும் நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாட்களிலும் ஏசப்பா எங்களை உங்களுடைய ஊழியத்தை ஏசப்பா இந்த சிறு ஊழியத்தை நீங்க நடத்த தந்த கிருபைக்காக உங்களுடைய இறக்கத்திற்காக உங்க தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஊழியத்தில் ஏசப்பா என்ன பாடுகள் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் எது வந்தாலும் ஏசப்பா நீங்கள் எங்களோடு இருந்து ஏசா நடத்துகிற உங்களுடைய கிருபைக்காக உங்களுடைய இறக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா இந்த ஆராதனையில நீங்க ஆசீர்வாதமாய் வைத்து நடத்த போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த சிறுவர் ஊழியத்தில் ஏசப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா வர தடப்பட்ட பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை நல்ல புத்தியை கொடுத்து நீங்க நடத்த போகிறவராக இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த எக்ஸாம் நாட்களில் ஏசப்பா அந்த பிள்ளைகள் எழுதுகிற ஒவ்வொரு ஏசப்பா படிப்புகளுடைய தேவைகளும் நீங்க சந்தித்து நடத்த போகிற நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு ஏசப்பா சப்ஜெக்ட்ல ஏசப்பா இந்த பிள்ளைகள் 100க்கு 100 எடுக்கிற பிள்ளைகளாக ஏசப்பா இந்த பிள்ளைகளை எங்க மாற்ற போறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில எங்களோடு அசைவாட போறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம். நல்லா சத்தமா பாடலாம். ஆராதிப்பேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஒரு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்
என்னை கண்டீரே ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை கூட நீங்க அசைவடைந்ததற்காக சிறுமலை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. போன அதாவது லாஸ்ட் வாரம் நம்ம என்ன அதிகாரத்தை பார்த்தோம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் பார்த்தோமா? லாஸ்டா எதுல முடிஞ்சது கதை? அந்த ஏதேன் தோட்டத்துல 2 காவலர்கள் நின்னாங்கல்ல, பேரு கேருபீன்கள் சேராங்க. சேராங்க. அவங்க ஆதாமையாவால தெரியும் அந்த தோட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக, அந்த தோட்டத்தை பார்த்துக்கணும்னு சொல்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? அந்த 2 இதுலயும் கேருபீன் காவல் நிக்க வச்சாங்க. வச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் ஆதாமையாவாலும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்ப ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல என்னன்னு பார்த்தோம்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல்ல ஒரு குழந்தை பிறகுது. சரியா? யாருக்கு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும். ஆதாமுக்கு நீங்க வந்து சொல்ற காரியம் கரெக்டா கவனிங்க. சரியா? 22ஆம் தேதி எழுதுறீங்க எக்ஸாம். செப்டம்பர் 22. அப்ப எழுதும் போது எவ்வளவு நிறைய கொஸ்டின் வந்து என்ன 15 கொஸ்டின் வந்து பைபிள்ல இருந்து கேட்டப்பட்டது. அப்புறம் லாஸ்ட் 5 மட்டும் தான் ஜெனரல் நாலேஜ் தான் கேட்டோம். அதுவும் அது வேர்ல்டு ஃபேக்ட். அது வேர்ல்டு ஃபேக்ட். ஒரு மாசத்துக்கு எப்படி வர தெரியாது. ஒரு சில மாசம் பயாலஜில இருந்து வரும், ஒரு சில மாசம் இன்வென்ஷன், ஒரு சில மாசம் இந்தியன் ஹிஸ்டரி, வேர்ல்ட் ஹிஸ்டரி, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வரும். டாபிக்கா சரியா? இந்த மாசம் எது போறது எப்படி வரும்னா பண்ணாது தெரியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர். அந்த 5 மார்க்கை பார்க்கணும். இதுல பைபிள்ல எத்தனை மார்க் இருக்குது? 15. 15 மார்க்ஸ், 15 மார்க். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்காக தான் என்னது ஒரு வாரம் சொல்ற கதை என்ன பண்ணணும்? கரெக்டா கவனிக்கணும். அப்படிதானே தர்ஷனை தூங்குற? சரி, அதுக்கப்புறம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 மகன்கள் பிறகுறாங்க. எத்தனை மகன்கள்? 2 மகன்கள். பேர் சொல்லு பார்க்கலாம். இந்த பேர்கிட்ட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கதரா ஆபேத் காய். ஏவாளுக்கும் 2 மகன்கள் பிறகுறாங்க. அந்த நீங்க அந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருந்தீங்க. அவங்களுடைய பெயர், அவங்க செய்யற தொழில், அது 2 சொல்லுங்க. காயின், ஆபேல். ஆபேல். காயின் என்ன பண்ணுவாரு? விவசாயம், அறுவடை செய்வாரு. காய்கறி, பழங்கள் இதெல்லாம் செய்யறவர், அறுவடை விதைக்கிறவர். ஆபேல் வந்து ஆடு மேய்ப்பர். சொல்ல முடியாது. இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணிடலாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்குது. இந்த 4ஆவது அதிகாரத்துல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதுவே என்னது? ஆதாம் கேவலுக்கும் காயின் ஆபேல் 2 குழந்தை பிறகுறாங்க. அவங்களுக்கு பேரு, அவங்க செய்யறது. திடீர்னு இது எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வரதுக்கு என்ன பண்ணிடலாம், வாய்ப்பு இருக்கு. ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் காயின் எடுத்துக்கோ. காயினுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? கா. அவர் என்ன தொழில் செய்யறாரு? காய்கறி விற்கிறாரு. காய்கறி அதாவது அறுவடை செய்யறாரு. அதுக்கு கால் என்ன? காய்கறிக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? கா. அப்போ காயின் காய்கறி அறுவடை. கா கா. சரியா? ஆபேல், ஆபேலுக்கு என்ன வருது? ஆடு. அவர் என்ன பண்றாரு? ஆடு மேய்க்கிறாரு. ஆபேலுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு. அப்போ ஈஸியா இப்ப என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஆடு மேய்க்கிறவர் யாரு சொல்லி ஸ்டாலின் கூட சொல்லு. யார் ஆடு மேய்க்கிறா? யார் ஆடு மேய்ப்பது? காயின்னு ஈஸியா இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். சரி, இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றாங்க? இவங்களுடைய பேரண்ட்ஸ் யாரு? ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள். இப்போ இவங்க 2 பேரும் பிறந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் பிறந்துட்டாங்க. இவங்களும் ஆபேல் என்ன பண்றாரு? நல்ல ஆடு மேய்க்கிறாரு. காயின் என்ன பண்றாரு? நல்ல அறுவடை செய்யறாரு. காய்கறிலாம் விளைய வைக்கிறாரு.
திடீர்னு என்ன பண்ணணும்னா ஆண்டவருக்கு வந்து அவங்களுடைய காணிக்கை அவங்க என்ன பண்ணணும், செலுத்தணும். அதாவது இப்போ ஆபேல் வந்து ஆடு மேய்க்கிறாருன்னா அவர் என்ன பண்ணணும், அதுல இருந்து ஒரு ஆடு என்ன பண்ணணும் ஏசப்பாக்கு கொடுக்கணும். காயின் என்ன பண்ண அவர் அறுவடை செய்யறது கொஞ்சம் ஏசப்பா கொடுக்கணும். இப்போ ஏசப்பாக்கு கொடுக்க வேண்டிய அந்த கொடுக்குற வேண்டிய நாள் வந்துருச்சு. அவங்களுக்கு ஏசப்பாக்கு காணிக்க தர வேண்டிய நாள். ஆபேல் என்ன பண்றாருன்னா ஏசப்பாக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் மத்தியிலேயே எது நல்லா கொழுத்த ஆடு, எது நல்லா பெருசா கொழு நல்லா புசு புசுன்னு இருக்குதோ அந்த ஆடை என்ன பண்றாரு விட்டுட்டு வேற ஆடு எடுக்கல, அந்த ஆடு தான் திறந்து இருக்காரு. ஏசப்பாக்கு இந்த காணிக்கையா கொடுக்கலாம். அவருக்கு வளர்க்குறது எது ஸ்பெஷல் நல்ல சூப்பரா இருக்கும் அந்த ஆடு தினது. ஆனா காயின் என்ன பண்ணாரு, தருண் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவன் அறுவடை செஞ்சதுல எது இதெல்லாம் கொஞ்சம் வேஸ்டேஜா இருக்கிற மாதிரி இருக்குதோ அதை ஏசப்பாக்கு காணிக்கையா கொண்டு வந்தான். ஏசப்பா என்ன பண்ணிட்டாருன்னா ஆபேலுடைய காணிக்கையை ஏத்துக்கினாரு, அங்கீகரிச்சிட்டாரு. ஆனா காயினுடைய காணிக்கையை என்ன பண்ணல, ஏத்துக்கல, அங்கீகரிக்கல. இதனால காயினுக்கு என்னது ஒரே கோவம். ஆமா தானே, நீ கொடுக்கறது ஏதோ ஒரு அளவு தான் கொடுக்குற, அது என்ன பண்ணணும், நீ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறது பெஸ்டா கொடுக்கணும், சரியா? ஆனா காயின் என்ன பண்ணிட்டாரு, பெஸ்டா தரது பண்ண பெஸ்டா தரது என்ன பண்ணிட்டாரு ஏசப்பாக்கு கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்துதான் அவருக்கே நீ இந்த மாதிரி கொடுக்கலாமா, சரியா? தப்பு தானே. அதனால ஏசப்பா என்ன பண்ணல, காயினுடைய காணிக்கை ஏத்துக்கல, ஆபேலோட காணிக்கை மட்டும் ஏத்துக்க. இது காயினுக்கு பார்த்தோன்னே காயினுக்குள்ள என்னது சந்தோஷமா, காய்கறி மீந்துச்சு எதுவும் போயிடலாம் அப்படின்னு சந்தோஷம். கோவம் வந்துச்சு, என்ன ஆபேலுக்கு மட்டும் ஆபேலுடைய காணிக்கை மட்டும் ஏற்றுக்கப்பட்டது, என்னுடைய காணிக்கை என்ன பண்ணல ஆண்டவர் அங்கீகரிக்கல. அப்போ என்ன மட்டும் என்ன பண்ணிட்டாரு, என்ன அவமதிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு, என்னுடைய காணிக்கை அவர் ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள நிறைய டென்ஷன் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு சகோதரன் மேல பொறாம வந்துருச்சு, கூட பிறந்த சகோதரன் மேல பொறாம வந்துருச்சு. நம்ம எல்லாம் பொறாம வந்தா என்ன பண்ணுவோம், அவனோட பொருளை ஒழிக்க வைக்கிறது, திரும்பி இருக்கும்போது அடிக்கிறது, எதனா பண்ணாத தப்பா அவனை சொல்லி விடுறது, இதெல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்ம காயின் இருக்கிறாருல அவரு ஹை லெவல்ல போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, நம்மளோட அதிகபட்சமான நம்ம என்ன பண்ணோம், திடீர்னு அடிக்கிறது சொல்லி விடுறது நம்ம என்ன பண்ணுவோம். அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய சொந்த சகோதரனை கொண்டுட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, யார கொலை பண்ணாங்க, ஏன் கொலை பண்ணாங்க, எதனால பொறாமை உண்டாச்சு, ஆபேல் அப்படின்னா கொடுத்தாரு ஏத்துக்கிறதுக்கு. காயினுக்கு ஏன் ஏத்துக்கல, தரமா இல்லாத காய்கறிய என்ன பண்ணாரு ஏசப்பாக்கு காணிக்கை கொடுத்தாரு. ஏசப்பா எடுத்துக்காங்க நல்லா பண்ணிட்டாரு. காயின் வந்து ஆபேல கொலை பண்ணிட்டாரு. பண்ணிட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா ஏசப்பாக்கு வந்து காயின் கிட்ட கேட்கிறாரு, எங்க ஆபேல் என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு காயின் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எப்படி தெரியும், நான் என்ன உனக்கு காவலா இல்லையா அப்படின்னு யாரு கேட்கிறா, யாரு கிட்ட கேட்கிறாரு, ஏசப்பா கிட்ட. ஏசப்பா வந்து அவ்வளவு பெரியவரு, உங்ககிட்ட வந்து என்ன பண்றாரு, ஆபேல் எங்கன்னு ஜென்டலா கேட்கிறாரா, எங்க ஆபேல் வந்து டமா நஷ்டம் எங்க ஆபேல் கேட்டாரா, ரீசெண்டா வந்து கேட்டு ஆபேல் எங்கன்னு கேட்டார். அதுக்கு காயின் என்ன பண்ணணும், ரீசெண்டான பதில் கொடுக்கணுமா இல்லையா, என்ன பண்றாரு, எனக்கு எப்படி தெரியும், நான் என்ன உனக்கு காவலா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கொலை செய்தல அவனுடைய ஆபேலுடைய ரத்தம் வந்து ஆண்டவர், அவருடைய ரத்தத்தோட சத்தம் ஆண்டவருக்கு என்ன பண்ணுதான் கேட்டுச்சான். அதனால என்ன பண்றாரு ஆண்டவர், ஏசப்பா வந்து என்ன பண்றாரு, கீழே இறங்கி வந்தாரு. வந்துட்டு என்ன பண்ணாரு, சகோதரனுடைய சத்தம் பூமியில இருந்து கூப்பிடுகிறதா, சரியா? நேம் எல்லாம் இருக்கு, சரியா? இவங்களுடைய பையன் உங்களுக்கு ஒரு லீக் அவுட் கொடுக்குறேன், சரியா? இதுல இருந்து பக்காவா வந்துடும், சரியா? அதனால நீங்க என்ன பண்ணணும், வீட்டுல போயிட்டு இதை எடுத்து நான் என்ன பண்றேன் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், சரியா? சப்போஸ் நான் மனப்பாடமா பண்ணி சொல்லி இவங்களுடைய பேரண்ட்ஸோடைய பையன் அவனுக்கு மாத்தி சொல்லிட்டு அது பிரச்சனை இருக்காது. நான் என்ன பண்றேன் உங்களுக்கு படிச்சு சொல்றேன். உங்களுக்கு நான் வந்து ஒருத்தரும் தனியாக சொல்ல முடியாது, நான் ஜெனரலா சொல்றேன். நீங்க வீட்டுல போய் டவுட் இருந்தா பைபிள் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. காயின் என்ன பண்ணிட்டாரு, காயின் என்ன பண்ணிட்டாரு,
ஆபேலை கொண்டுட்டார்ல, அதனால ஏசப்பா என்ன பண்றாரு, ஒரு சில இதுல பழியில கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாருமே பைபிள் எடுத்துனா இல்லையா? சரி, நான் படிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தார். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி. சரியா? இதுக்கப்புறம் தான் பண்ண காயினுக்கு வந்து அவனுடைய காயினுக்கு ஒரு பழி வரும் அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, காயின் வந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து எந்த திசையில போறாரு? கிழக்கு. என்ன நகரம்? நோத் என்னும் தேசம். நோத் என்ற தேசத்துக்கு போறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண, கேர்ஃபுல்லா வருங்க. இதுக்கப்புறம் தான் அந்த பேர்லாம் வருது. காயின் தன் மனைவியை அறிந்தால், அவள் கர்ப்பவதியாகி ஏனேக்கை பெற்றார். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனேக்குடைய பெயரையிட்டான். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்துசாவேலை பெற்றான். மெத்துசாவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். விவாகம் பண்ணி என்ன பண்ணாங்க? சத்தட்டாங்க. நான் ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். ஆதாள் யாபேலை பெற்றான். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். சில்லாரும் தூபால் காயினை பெற்றால். அவள் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசிரியரானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாலே சில்லாலே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழுமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். காசு காணாம போச்சு. 10 வெள்ளி காசு நான் வச்சிருந்த நேத்து. அதுல ஒரு காசு காணாம போச்சு. கடிகிட பானம் பாருலாம் தெரியும் காட்டும். பாருலாம் தெரியும் காட்டும். சிங்கோன காசு கிடைக்கவே இல்லை. சிங்கோன காசு கிடைக்கவே இல்லை. 10 வெள்ளி காசு காணிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு அந்த தீங்கானபடி வராதபடி எனக்கு பாதுகாத்து கொண்டு வருது. அவங்க வீட்டில் இருந்தவங்க வேலைக்கு போகும்போது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க. இன்னும் வரப்போற நாட்கள்ல கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வழிநடத்துவாங்க.
ஏசப்பா இன்னும் இங்க வராத பிள்ளைகளெல்லாம் நீ தான் சப்பா வர வைக்கணும் ஏசப்பா. முழங்கால் படியிட வேண்டும். இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல இந்த பிள்ளைகளுக்கும் கண்ட கடுமையாவாதபடிக்கு தேவனாக கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க ஏசப்பா. ஒரு வீட்டுல கடன் பிரச்சனை இருக்குது ஏசப்பா. ஏசப்பா அந்த கடன் பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவனாக கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க ஏசப்பா. இந்த சிறுவ ஜபத்தை இன்னும் மேன்மேலும் உயர்த்துங்க ராஜா ஏசப்பா. எங்க கூட இருந்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க ஏசப்பா. இன்னும் இங்க அநேக பேர் வரும்படி தேவனாக கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க ஏசு நம்மளுடைய நல்ல சொல்லித்தராங்க அவங்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க ராஜா. தேவையில்லாசம் நீராஜாப்பா +1 +2 எக்ஸாம் போயிடுது ராஜா. அது தேவையில்லாசம் நீராஜாப்பா. இங்கிலீஷும் தமிழும் முடிச்சு ராஜா. அது தேவையில்லாசம் நீராஜாப்பா. வருகிற எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் ஆகும் ராஜா. தேவையில்லாசம் நீராஜாப்பா. அதே மாதிரி அவங்க நல்லா மதிப்பெண் எழுபடி பொறுப்பேற்றாப்பா. பாஸ் ஆகும் பொறுப்பேற்றாங்க தேவையில்லாசம் நீராஜா. அதே மாதிரி 10th ராஜா 28வது ராஜாப்பா. அவங்க நல்ல 498 ராஜாப்பா பாஸ் ஆகும் ராஜா. அது தேவையில்லாசம் நீராஜா. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th வரும் ராஜா. அது தேவையில்லாசம் நீராஜாப்பா. அவங்க நல்லா ஆனுவல் எக்ஸாம் ராஜாப்பா. படிக்க போகணும் ராஜாப்பா. 9th-லேருந்து 10th போகிறோம் ராஜா. அது தேவையில்லாசம் நீராஜாப்பா. எங்கள் பயமே இல்லாதபடி அவன் போகல ஒரு கலை பொறுப்பேற்றாங்க ராஜா. அது பொறுப்பேற்று நீராப்பா பொறுப்பேற்று ஏசு நிச்சயம் நல்ல பிதாவே ஆமென். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாதுகாப்பு. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். மல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. எந்த தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.